ஒரு ஹெட்டர் இருக்கு, இமேஜ் இருக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ நார்மலா இமேஜுக்கு மேல இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் எப்படி எடுத்துட்டு வருவாங்க? இந்த பொசிஷனிங்னா விட்டுடுங்க. இந்த பொசிஷனிங்னா இங்க இருந்து இங்க எப்படி வருது, கரெக்டா இதுக்கு இங்க மேட்ச் ஆகுது அப்படின்றதெல்லாம் விட்டுடுங்க. என் கொஸ்டின் என்னன்னா, ஒரு இமேஜ் இருக்கு, அந்த இமேஜுக்கு மேல ஒரு கண்டென்ட்டை வர வைக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம கிட்ட வந்து இமேஜ் யூஸ் பண்றதுக்கு ரெண்டு டேக், ஒரு டேக் சொல்லியிருக்கேன். கரெக்ட், இமேஜ் சோர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ஒரு டிப்பை நான் எடுத்துறேன். இந்த ஐடிக்கான விஷயம் என்னன்றது தெரிஞ்சிச்சா? ஐடி எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னா, சேம் எலமெண்ட் இருக்கு, எனக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் வேணும் அப்படின்னா நம்ம அதை ஐடி வச்சு நம்ம இது பண்ணிடுவோம். இதுலேயே இன்னொன்று இருக்கு, கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க, கிளாஸ் அப்படின்ட்டு. அதை நம்ம அப்புறமா பார்ப்போம். ஓகேவா? இப்போ இந்த ஒரே ஒரு செக்ஷன் மட்டும் இருக்கு. இந்த ஒரு செக்ஷன்ல எனக்கு இந்த டி ஊத்தரா இருக்குல்ல, இதுக்கு மேலே வரணும். நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இமேஜ் இருக்கு, எனக்கு இங்க வராம கீழே வருது, இந்த இடத்துல வராம கீழே வருது. சரி, எனக்கு இதே மாதிரியே தான் வேணும் அப்படின்னா, ஓகே, அதாவது இமேஜ் மேல வேணும். சப்போஸ் அது வந்து இந்த இடத்துல இருந்திருந்தாலும் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆயிருந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இமேஜ் மேல இருந்திருக்கும். அப்ப நம்ம இதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, நார்மலா ரெண்டு விஷயம் இருக்கு. இதுல வந்துட்டு பொசிஷன் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, சிஎஸ்எஸ்ல பொசிஷன் ஒன்று இருக்கும், அந்த விஷயம் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லையா என்ன செய்வாங்க அப்படின்னா, பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுவாங்க. பேக்ரவுண்ட் இமேஜ். இப்போ நான் இன்னொரு டிப்பை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு நான் இதை டெக் சென்டர் இதை நான் ஹெட்டர் மாதிரியே மாற்றிடுறேன். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் தான் தேவை கிடையாது. இது இப்படி வந்துடுச்சு. நெக்ஸ்ட் பேராகிராஃப் தேவை கிடையாது. நெக்ஸ்ட் பேராகிராஃப் தேவை கிடையாது. ஓகே, இது எல்லாமே போயிடுச்சு. ஆனால் எனக்கு இப்போ இந்த கண்டென்ட் எல்லாம் அதிகமாக வருது. இந்த கண்டென்ட்டுக்கு என்ன கொடுப்பாங்க? பிரவீன் ப்ரோ இருக்கீங்களா? பிரவீன், பாரத், மதன். சரி, ஓகே. இப்போ இந்த லோகோ வர வச்சாச்சு. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் எப்படி எடுத்துட்டு வர்றது? நான் இதுக்கு ஒரு HTML ஒரு எலமெண்ட் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் ஐட்டம் வர்றதுக்கு ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன அப்படின்னா, ULLI. ஓகேவா? இந்த மேன் இமேஜையும் தூக்கிடலாம், இதையும் தூக்கிடலாம். நம்ம ஹெட்டருக்கு தேவையான விஷயத்தை இப்போ பண்ண போகிறோம். UL. ஓகேவா? இதில் LI ஹோம் சர்வீசஸ் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். இது ஒரு டவுட் வரும், ஆனால் எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த லைனை நீங்கள் காப்பி பண்ணணும் அப்படின்னா, லாஸ்ட் இந்த இது வச்சுட்டு Ctrl+C Ctrl+V கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட் லைனை காப்பி பண்ணி கொடுத்துரும். Ctrl+C Ctrl+V. ஓகேங்களா? அதெல்லாம் செக்ஷன் ப்ரைசிங். இப்போ நமக்கு இந்த விஷயம் வந்துருச்சு. பிரம்மாடெக் எங்க இருக்கு, சர்வீசஸ் எல்லாம் எங்க இருக்கு. எனக்கு இந்த மாதிரி வரணும் அப்படின்னா இதுக்கு சம்திங் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒரு CSS எழுதணும். ஓகேங்களா? 1 2 3 4 5. ஓகே, எப்படி இருக்கு? ஓகே, இதை அப்படியே வச்சுடுவோம். இப்போ
இப்போ ஹெட்டர் செக்ஷனுக்கு தேவையான HTML எலமெண்ட்டை நம்ம எடுத்துட்டு வந்தாச்சு. ஹெட்டர் செக்ஷனுக்கு தேவையான HTML எலமெண்ட்டை எடுத்துட்டு வந்தாச்சு. பட்டன் இதை விட்டுருங்க, ஃபர்ஸ்ட் இந்த 2 செக்ஷன் மட்டும் இந்த எலமெண்ட் வந்துருச்சு. சரி, இப்போ பேக்ரவுண்டு இமேஜ், பேக்ரவுண்டு இமேஜ். இப்போ இந்த இதுக்குன்னு ஒரு இது வைக்கிறேன், சர்வீசஸ் இதெல்லாம் லோகோ கொடுத்துக்கிறேன். இதுக்கு ஒரு ஐடி வச்சுக்கிறேன், ஒவ்வொரு டிப்புக்கும் ஒரு ஐடி வச்சுக்கிறேன். இது ஹெட்டர் அப்படின்னு வைக்கிறேன், இதுக்கு ஐடி பேனர் அப்படின்னு வைக்கிறேன். அதாவது இந்த ஹெட்டருக்குள்ளார தான் இது எல்லாமே இருக்க போகுது, பேனருக்குள்ள இது எல்லாமே இருக்க போகுது. இது ஒரு டாக்குமெண்ட் மாதிரி இருக்கும். ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல இப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளீனாக தெரியும். இப்படிதான், இதுதான் டாக்குமெண்ட்னு சொல்லுவாங்க, இதுதான் டாக்குமெண்ட் சொல்லுவாங்க. இப்போ இதை நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்க இப்படி இருக்கும். இந்த டிவ் ஹெட்டருக்குள்ளார இது எல்லாமே இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளார இது. ஓகேங்களா? ஓகே, இது முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த ஐடி பேனருக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்ற ஒரு CSS ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ண போறோம். பேக்ரவுண்ட் இமேஜ்னு ஒரு CSS ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறோம். இமேஜ் இல்லை, வேற இல்லை, எதுவுமே இல்லை. இந்த மாதிரி யூஸ் பண்ணலாமா? பேனருக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாமா? சாரி, இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. ஹேஷ்டேக் போட்டு தான் நீங்கள், ஏன்னா அது ஐடி அப்படின்றதால நமக்கு சிஎஸ்எஸ்க்கு சொல்லணும், நான் HTML டேக் கிடையாது, நான் ஒரு ஐடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். சொன்னால் மட்டும்தான் அது கரெக்டாக வரும். ஓகேங்களா? இப்போ இதை எடுத்து போட்டாச்சு. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா பேக்ரவுண்டு இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, அதை எடுத்துட்டு URL அப்படின்னு ஒன்று கொடுக்கணும். அதாவது இது என்ன கேக்குது அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜ் ஓகே, யூஆர்எல்னா எந்த இடத்துல இருந்து வரணும் அப்படின்ற மாதிரி. இமேஜுக்கு நம்ம சோர்ஸ் டேக் கொடுக்குற மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜுக்கு நம்ம கண்டிப்பா URL அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுத்துட்டு man.jpg அப்படின்னு நம்ம கொடுத்துருவோம். இது கொடுத்துட்டு நீங்க கரெக்டாக தானே கொடுத்துருக்கோம், வரலையே. இதை டபுள் செக் பண்றதுக்கு ரைட் கிளிக் பண்ணுங்க, இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க, div id இங்க ஓவர் பண்ணும்போது இந்த இமேஜ் கரெக்டா வந்துச்சு அப்படின்னா நம்ம எதுவுமே தப்பு பண்ணல, கரெக்டா தான் பண்ணியிருக்கோம் அப்படின்றதான் மீன். இப்ப எதுவுமே தப்பு பண்ணல. அப்புறம் அந்த இமேஜ் வரணுமே, இங்க ஏதாவது ஒரு இடத்துல டிஸ்பிளே ஆயிருக்கணுமே. ஏன் டிஸ்பிளே ஆகல அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜை பொறுத்த மட்டும் சப்போஸ் இந்த மாதிரி வரல அப்படின்னா டிஃபால்ட்டா நம்ம என்ன செய்யணும்னா ஹைட்டு செட் பண்ணணும். ஹைட் எவ்வளோனா அது இருக்கிற வரைக்கும் வரட்டும் அப்படின்னா 100%. அது ஆஸ் யூஷுவல் இருக்கிற மாதிரி வரட்டும் அப்படின்னா 100%. ஓகேவா? இந்த இடத்துல இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுக்கும்போது ஒரு ப்ராப்ளம் நடக்கும். என்ன அப்படின்னா அதோ பாருங்க, நம்மளுடைய இமேஜ் இது மட்டும்தான், இது எக்ஸ்ட்ரா வருது. எக்ஸ்ட்ராலாம் வரல, இந்த இமேஜ் டூப்ளிகேட் ஆயிருக்கு. இதோ இருக்க அந்த லேப்டாப்போட இது இருக்கா, அதே ரெஃபரன்ஸ் இங்க இருக்கு பாருங்க, அதே விஷயம் இந்த இடத்துல இருக்கு பாருங்க. புரியுதுங்களா? அப்ப இது எனக்கு வந்து டூப்ளிகேட் ஆயிருக்கு. இது டூப்ளிகேட் ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா டிஃபால்ட்டா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு என்னைக்கு எப்ப நான் பேக்ரவுண்ட் இமேஜ் ப்ராப்பர்ட்டி சிஎஸ்எஸ்ல நான் போறனோ அப்ப எனக்கு டிஃபால்ட்டா என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஹைட் கொடுத்துரும். நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் ரிப்பீட்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. பேக்ரவுண்ட் ரிப்பீட், நோ ரிப்பீட். பேக்ரவுண்ட் ரிப்பீட், நோ ரிப்பீட் அகைன் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்க ஈவன் தோ பெரிய இமேஜ் வச்சு இருந்து, ஆனா நான் பெரிய இமேஜ் தான் வச்சிருக்கேன், அது ஃபுல்லா கவர் ஆயிடுச்சு அப்படின்னாலும் எஸ் நீங்க பேக்ரவுண்ட் ரிப்பீட் கொடுக்கணும். ஏன்னா அது உங்களுடைய சிஸ்டத்துல கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? சூப்பர் மானிட்டர், அந்த அல்ட்ரா லெஜெண்ட் மானிட்டர்னா போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அது டபுள் த இமேஜ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். டிஃபால்ட்டா கொடுக்க வேண்டிய சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் பேக்ரவுண்ட் இமேஜ்னு சொன்னா இந்த பேக்ரவுண்ட் ரிப்பீட். ஓகேங்களா? இன்னொன்னு பேக்ரவுண்ட் கலர். பேக்ரவுண்ட் கலர்
பேக்ரவுண்ட் கலர். இந்த பேக்ரவுண்ட் இமேஜும் கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் கலரும் கொடுப்பீங்களான்னா எஸ். சப்போஸ் நீங்க கொடுக்குற இமேஜ் ப்ராப்பரா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம இப்ப நீங்க முழுக்க முழுக்க எந்த விஷயத்துல ஒர்க் பண்றீங்கன்னா HTML ஒர்க் பண்றீங்க, இங்க இமேஜ்னு இருக்கும். ஆனா எனக்கு கண்டிப்பா தெரியும் நான் தப்பான இமேஜ் கொடுக்க போறது இல்லை. அப்புறம் எதுக்கு பேக்ரவுண்ட் கலர்? பேக்ரவுண்ட் கலர் அப்படின்றது எப்ப வரும் அப்படின்னா, இந்த இமேஜ் ப்ராப்பரா லோட் ஆகல. ஓகேங்களா? நீங்க மொபைல்ல வந்துட்டு நெட் இல்லாத போது பார்க்கும்போது ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி வரும். ஸ்கெலிட்டன் லோடர் அப்படின்னே அதுக்கு பேர். ஸ்கெலிட்டன் லோடர் அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்கெலிட்டன் லோடர் CSS. இது இப்ப நான் காட்டும் போது ஆமா இந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். ஃபேஸ்புக்கு என்ன அப்ளிகேஷன் போனாலும் சரி இந்த மாதிரி வரும். பார்த்துருப்பீங்கல்ல? பார்த்துருப்பீங்க. கொஸ்டின்ஸ் இந்த மாதிரிலாம் வரும். ஓகேங்களா? இது என்ன அப்படின்னா ஜஸ்ட் இதே மாதிரியான டிசைன் தான் நம்மளுக்கு டேட்டா ரெண்டர் ஆனதுக்கு அப்புறம் வரும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஸ்கெலிட்டன் லோடர்னு ஒரு CSS இருக்கு, JS. அதை காப்பி பண்ணி போட்டுட்டு இதனுடைய ஹைட் அண்ட் வித் எல்லாம் கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல இப்படி வரணும்ட்டு டேட்டா லோட் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் கொடுப்பாங்க. பேக்ரவுண்ட் கலர் எப்பயுமே இந்த இதுதான் இருக்கும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்த இமேஜஸ் இந்த டேட்டா எல்லாமே எதுவுமே ஸ்டாட்டிக் கிடையாது. டேட்டா பேஸ்ல இருந்து வரும். டேட்டா பேஸ்ல இருந்து டக்குன்னு வருமானம் கேட்டா கிடையாது. நெட்வொர்க் டிராபிக் மேபி உங்களுடைய நெட் ஸ்லோவா இருந்துச்சுன்னா அது அங்க ரீச் ஆயிட்டு எடுத்துட்டு வர்றது காட்டிக்கும் லேட் ஆகும். ஓகேங்களா? இதுவே கொஞ்சம் ஸ்பீடா இருந்துச்சுன்னா டக்குன்னு வந்துடும். ஓகேவா? அந்த டைம்ல இந்த மாதிரி விஷயத்த யூசருக்கு காட்டுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் பேக்ரவுண்ட்ல இருந்து சப்போஸ் நம்மளுடைய பேக்ரவுண்ட் இமேஜ் வரல, இருங்க இதை நான் காப்பி பண்ணி போட்டுட்டு சொல்றேன். இது வரைக்கும் போட்டிருக்கோமா? இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இதெல்லாம் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வரைக்கும் பேக்ரவுண்ட் இமேஜ் எனக்கு ப்ராப்பரா இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால இது எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சப்போஸ் என்னுடைய டேட்டா பேஸ்லேருந்து வர்றது man.1ன்னு வந்தது, மேன் இமேஜுக்குன்னு வர்றதுக்கு பதிலாக man.1ன்னு வந்து, அப்போ இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கும். சம்திங் இங்கே ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு. நீங்கள் இந்த பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலன்னா என்ன நடக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும், ஒயிட் கலர்ல இருக்கும். ஒயிட் கலர்ல இருக்கிறது பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு தோணும். அப்படி கிடையாதுமா. நான் என்ன சொல்றேன்னா இதுக்கு அப்புறமும் கண்டிப்பா செக்ஷன் இருக்கும். div id services, div id services னு ஒன்று கொடுத்துட்டோம்னா அந்த பேராகிராஃப் டேக்ல ஒரு பாருங்க, யூசருக்கு கன்ஃபியூஸ்டா இருக்கும். என்னடா இது, இந்த ஒரு அத்திப்பட்டின்ற கிராமத்தையே காணுமே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இங்க ஒரு செக்ஷனே காணுமே, அதுக்கப்புறம் டேட்டா இருக்கு. ஸோ man.1 இமேஜ் அப்படின்றது நம்ம சிஸ்டத்துல இல்லை. அதனால வந்து அது இமேஜை லோட் பண்ணல. அட் த சேம் டைம் எனக்கு இங்க ஏதாவது ஒரு டேட்டாவை காமிச்சா சம்திங் இது ஏதோ ஆக்குபை ஆயிருக்குன்னு தெரிஞ்சா மட்டும்தான் யூசர் கன்வின்ஸ் ஆவாங்க. யூசர் கன்வின்ஸ் ஆகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இடத்துல பேக்ரவுண்டு கலர் ஒன்று செட் பண்ணி இருக்கணும். பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணீங்க அப்படின்னா இப்படி இருக்கும். ஓகே, சரி. நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் பேக்ரவுண்ட் மட்டுமே பார்த்தோமே, இதுக்கு மட்டும் ஏன் பேக்ரவுண்ட் கலர்? இதுக்கும் நான் பேக்ரவுண்ட் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா இது என்ன ப்ராப்ளம் கொடுக்குது அப்படின்றத பார்ப்போம். ஒன்றும் கொடுக்கலையே, வந்துடுச்சு. சரி, இப்போ வந்துடுச்சு. man.1 இதை நான் கொடுக்குறேன். இமேஜே வரலையே. இமேஜ் இல்லையான்னு கேட்டா இமேஜ் எல்லாம் இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த ரெஃபரன்ஸ் அப்படின்றது ஒரு மேட்டரா இருக்கும். பேக்ரவுண்ட் இமேஜ் எப்பெல்லாம் கொடுக்குறோமோ அப்ப பேக்ரவுண்ட் கலர் தான் கொடுக்கணும். அதனாலதான் ரெண்டு விஷயம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நீங்க சப்போஸ் இந்த பேக்ரவுண்டை யூஸ் பண்ணீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா இருக்கும், இதுதான் மேல இருக்கும். ஒரு ஸ்டாக் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஒரு அட்டைப்பெட்டி உள்ளார ஃபர்ஸ்ட் ஒரு பால் போடுறேன், செகண்ட் இன்னொரு பால் போடுறேன்னா செகண்ட் என்ன போடுறனோ அதுதான் மேல இருக்கும். அந்த மாதிரி பேக்ரவுண்டு தான் பேக்ரவுண்ட் இமேஜுக்கு மேல இருக்கும். அப்படின்னா இங்க என்ன செட் பண்றோமோ அதுதான் வரும். ஓகேவா? இதுவே பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுக்கும்போது பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தீங்க அப்படின்னா இதுதான் மேல இருக்கும், இது கீழே இருக்கும். அப்ப நீங்க இதை தப்பா கொடுத்தாலும் நமக்கு இது கரெக்டா காமிச்சு.
இப்போ கரெக்டாக வருதா? சரிண்ணா, இது எதுக்குண்ணா இது இப்படி என்ன சொல்றது, கொஞ்சம் விட்டது தொட்டது மாதிரி இங்க கொஞ்சம் இருக்கு அப்படின்னா, இந்த இமேஜை ஹைட் மட்டும் செட் பண்ணியிருக்கோம், வித்து நம்ம இன்னும் செட் பண்ணல. அப்ப வித்து 100% கொடுத்து பார்ப்போம். வித்து 100% ஒர்க் ஆகல. சரி, என்னடா இது, வித்து 100% தானே கொடுத்தோம். 90. ஓகே, 100% கொடுத்துருக்கோம். ஆனா இந்த இமேஜோட விஷயம் வந்து இது வரைக்கும் தான் இருக்கு, பேலன்ஸ் எம்டியா இருக்கு. சரி, அப்ப இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதை நான் தெளிவா சொல்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு இமேஜ் இருக்கு அப்படின்னா அது எவ்வளவு பெருசோ அதை மட்டும் தான் கொடுத்துரும். பேலன்ஸ் இது வந்து ஒயிட் கலர்ல தான் காட்டும் அப்படின்ற மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜ் சொல்லுது. எனக்கு அப்படியெல்லாம் தேவையில்லை, எனக்கு ஃபுல்லா ஆக்குபை பண்ணணும், லைக் இந்த மாதிரி ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம யூஸ் பண்ண போற ப்ராப்பர்ட்டி பேக்ரவுண்ட் இமேஜ்லேயே தான். ஓகேவா? பேக்ரவுண்ட் சைஸ், அந்த இமேஜோட சைஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா கவர், பேக்ரவுண்ட் சைஸ் கவர் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல்லா இந்த இமேஜ் என்ன பண்ணிடுன்னா, எத்தனை வித் இருக்கோ அது ஃபுல்லாத்தையுமே, இது வந்து நீங்க எவ்வளோ பெரிய சிஸ்டம் பார்த்தாலும் சரி, எவ்வளோ சின்ன சிஸ்டம் பார்த்தாலும் சரி, சரி அதனுடைய வித்தை கம்ப்ளீட்டா அது ஆக்குபை பண்ணிடும். ஓகேங்களா? பேக்ரவுண்ட் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேக்ரவுண்ட் சைஸ் கவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அது கொடுத்துட்டா இப்ப இது வந்து ஓகேவா? இதுலயே பேக்ரவுண்ட் பொசிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. இன்ஸ்பெக்ட் பண்றேன். பேக்ரவுண்ட் பொசிஷன் பாட்டம், சென்டர், லெஃப்ட், ரைட். சரி, இது எதுக்கு, இது என்னதான் பண்ணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நம்ம கிராப் பண்ணுவோம்ல, ஒரு இமேஜ் இருக்குன்னா எனக்கு இந்த இடம் மட்டும்தான் வேணும் அப்படின்ட்டு, அதே மாதிரி தான் ஒரு இமேஜ் இருக்கு, அந்த இமேஜ்ல எந்த பொசிஷனை நான் இந்த இடத்துல காட்ட போறேன் அப்படின்றது தான். ஓகேங்களா? பேக்ரவுண்ட் பொசிஷன் அப்படின்றத இந்த இடத்த எக்ஸாக்டா காட்ட போறேன்னா சென்டர், டாப்பை வந்து இங்க காட்ட போறேன்னா டாப்பு, லெஃப்ட் ரைட்டு, அந்த இதுக்காக நம்ம யூஸ் பண்ண, அது மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு இடத்துல. ஏன்னா நம்ம இமேஜ் வாங்குறதெல்லாம் எப்படி வாங்கணும்னா அது சிஸ்டம்ல இருக்காங்கல்ல இவங்கள என்னோட எப்படி இருக்கு, ரைட் கிளிக் பண்ணிட்டு இதை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கோம். அக்காடா ஜேபிஜி ப்ரோ. இந்த மாதிரி தான் நமக்கு இமேஜ் மேக்ஸிமம் வரும். ஓகேங்களா? ஃபிட்டாக உக்காடுற மாதிரி தான் இருக்கும். அதனால இப்போ இந்த இந்த சைட்டை தான் நம்ம அப்லோட் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன். கடன்னு இதே எல்லாத்தையும் எடுத்து இப்போ வரைக்கும் நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். ஒரு லோகோ, அதுக்கான சர்வீசஸ், ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ், இதெல்லாம் எடுத்து வந்துச்சு. சரி, மெயின் விஷயமே அதுக்கு மேல ஒரு கண்டென்ட் வரணும்னு சொன்னீங்களா, அது எப்போ அப்படின்னா வெல்கம் டு அவர் வெப்சைட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதை எடுத்துட்டு வந்து இங்க எடுத்துட்டு வந்து வைக்க போறோம். ஓகே, இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த டிவ் ஐடி இதுக்குள்ளதான் கொடுத்து இந்த இடத்துல h1 டேக் போட்டு இப்படி நீங்க போடுங்க. கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் மேலே ஏறி நின்றீங்க அப்படின்னா வரல. என்னடா பார்த்தா மேலே வந்துட்டு இது வந்துச்சா. இப்போ h1க்கு பதிலாக நான் h2 யூஸ் பண்ணேன். நான் h1ல ஏற்கனவே கலர் மாவுக்கு வச்சிருக்கேன். இமேஜுக்கு மேலே டேட்டா வந்துருச்சு. உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் ஒரு 2-3 இது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இமேஜுக்கு மேலே தான் டேட்டா இருக்கும், அது இருக்கு. சரி, எனக்கு இந்த மாதிரி வரணுமே அப்படின்னா இப்போ அதனுடைய ஃபாண்ட் சைஸை பெருசாகிருக்காங்க. அதில் பண்ணியிருக்கிறத பண்ணலாம். ஃபாண்ட் சைஸு 30, கலரு ஒயிட்டு, ஓகே
தான் போட்டிருக்கானுங்க. ஆனால் இந்த இமேஜுக்கு சம்திங் ஒப்பாசிட்டி அது ஃபியூச்சரில் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அந்த விஷயம் யூஸ் பண்ணிருக்கோம். நம்ம டொமேட்டோக்காக போயிடும். டொமேட்டோ ஓகே. வேறு என்னது? ஃபாண்ட்டு, வெயிட்டு, போல்டு. வேறு எதாவது யூஸ் பண்ணுமா? லைன் லைன் இல்லை, லெட்டர் ஸ்பேசிங் யூஸ் பண்ணி தெரியும்ல. லெட்டர் ஸ்பேசிங்னா தெரியும், சொல்லி கொடுத்தாச்சு. லெட்டர் ஸ்பேஸ். வேற ஃபாண்ட் ஃபேமிலி. இது இந்த H2க்கு நான் பண்ணியிருக்கிற டிசைன். H2 இதுக்கு நான் டைரக்டாகவே எழுதிக்கலாம். ஹேஷ்டேக்ன்றது தேவை கிடையாது. ஏன் அப்படின்றால் இது ஒரு HTML டேக். ஓகே, இது எல்லாத்தையுமே கதம் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ஒரு டெமோ கொடுத்துருக்கேன். இந்த லோகோ, இந்த சர்வீசஸ் செக்ஷன், சரி ஓகே. பட்டன் மட்டும் என்ன பாவம் பண்ணிச்சு, அதையும் போட்டுடலாம். ஒரு டிவோ ஒன்று போட்டு அதுக்குள்ளார இன்க்ளூட் டைப் பட்டன் வேல்யூ வந்து get started get str. ஓகே, இங்க இப்படி இருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாம் கேப்ஸா இருக்கு. அப்ப நம்ம என்ன திங்க் பண்ணணும் அப்படின்னா டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுங்க. இதுக்கு மேல நீங்க இப்படிதான் யோசிக்கணும். கேபிட்டலைஸ். எஸ், இது வந்து கரெக்டா ஒர்க் ஆகும். அப்ப இதை காப்பி பண்ணிக்கிட்டு இதுக்குன்னு ஒரு ஐடி எழுதிக்க அப்படின்னா, இந்த இதுக்குன்னு ஐடி BTN அப்படின்னா பட்டன் அப்படின்னா வச்சுக்கிட்டு BTN கொடுத்து இப்படி நான் கொடுக்குறேன். வந்துருச்சா? ஓகே, வராது. அது ஹேஷ்டேக் போடணும். அதுக்கு தான் சொன்னேன், என் முடிவு மாற்றுறதுக்கான ரீசன் அதுதான். ஓகே, இப்போ கெட் ஸ்டார்டர் வந்துருச்சு. இது எல்லாமே ஒரே ரோல வரணும். எஸ், வர வச்சிடலாம். இது ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட் அப்படின்றதால இது எல்லாத்தையுமே பக்கத்துல வர வைக்குது. இதுவே இன்லைன் எலமெண்டா இருந்தா இதனுடைய கதையை வேற பக்கத்துல வர வச்சு இருக்கும். ஓகேவா? இது ஆகட்டும், ஓகேங்களா, யூஎல் ஆகட்டும், இதுவுமே பிளாக் லெவல். யூஎல் கிடையாது, எல்ஐ எல்லாமே பிளாக் லெவல். எல்ஐ எல்லாமே பிளாக் லெவல். அதனால தான் 1 by 1 கீழே வருது. H1 H6 வரைக்கும் பிளாக் லெவல். அதனால தான் கீழே வருது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இதை ஃபர்ஸ்ட் ஒரே லைன்ல வர வைக்கிறது. அதுக்கப்புறம் இதை பொசிஷனிங் பண்றது. நாளைக்கு நம்ம அதை தான் பார்ப்போம். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம பார்த்தது பேக்ரவுண்டு இமேஜ். ஓகேவா? அகைன் ரிப்பீட் பண்றேன். பேக்ரவுண்ட் இமேஜ் ப்ராப்பர்ட்டி நீங்க ஒரு ஐடிக்கு நீங்க இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு செக்ஷனுக்கே கொடுத்துட்டு அந்த செக்ஷனுக்குள்ளார நிறைய கண்டென்ட் இந்த மாதிரி வரணும், பட்டன் வைக்கணும், அது வைக்கணும் அப்படின்னா ரெண்டு விதமா இருக்கு. இமேஜ் சோர்ஸே யூஸ் பண்ணலாம், அதுக்கான பொசிஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த யூஸ் பண்ணி தான் நீங்க டேட்டாவே எடுத்துட்டு வரணும். ஓகேவா? அது தேவையே இல்லாத டெக்னிக்கல் டேர்ம், அது இப்போ தேவை கிடையாது. அப்போ இப்போதைக்கு என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதை வச்சிங்க அப்படின்னா வந்துடும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இது. எஸ், வந்துடுச்சு. ஓகேங்களா? வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த இமேஜுக்குன்னு ஒரு சில டிஃபால்ட்டா நீ இருந்தா நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லணும். ஓகேவா? அது என்ன அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்த உடனே அந்த இமேஜ் ரிஃப்ளெக்ட் ஆகலை அப்படின்னா ஹைட்டுன்றதை கொடுக்கும். ஹைட்டு பேக்ரவுண்டு ரிப்பீட். அது எதுக்கு அப்படின்னா இவங்களே 4-5 டைம் ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் ரிப்பீட்டு, நோ ரிப்பீட். நீங்கள் அதை டைப் பண்ணும்போதே ரைட் ஹேண்ட் சைடு வந்துடும் நோ ரிப்பீட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அது வந்துடும். இது வந்ததுக்கு அப்புறம் பேக்ரவுண்டு கலர். இந்த 3 ப்ராப்பர்ட்டி எப்பெல்லாம் நீங்க பேக்ரவுண்ட் இமேஜ் யூஸ் பண்றீங்களோ அப்பெல்லாம் இதை யூஸ் பண்ணணும். பேக்ரவுண்ட் இமேஜ் யூஸ் பண்ணும்போது இந்த வித்து நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது யூஸ் பண்ணும்போது ஹைட்டு, பேக்ரவுண்ட் ரிப்பீட்டு, பேக்ரவுண்ட் கலர், இந்த 4மே டிஃபால்ட்டா எப்பயுமே இருக்கும். நெக்ஸ்ட்
பேக்ரவுண்ட் சைஸ் இது என்ன அப்படின்னா என்னுடைய இமேஜ் சின்னதா இருக்கலாம். அதை நான் ஃபுல்லா வித் கவர் பண்ணோம் அப்படின்னா நீ போய் வித் 100% சொன்னாலும் எஸ் நான் 100% தான் இருக்கேன், பட் ரிமைனிங் ஃபேஸுக்கு நான் ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி நிற்கும். இல்லை நீ ஃபுல்லாகவே வரணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் சைஸு கவர் அப்படின்றத கொடுக்கணும். பேக்ரவுண்ட் சைஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அது கொடுத்தாதான் ஃபுல்லாக எடுத்துக்கும். ஓகே, இப்போ வரைக்கும் இதை பார்த்தாச்சுப்பா.